ராமநாதன் தமிழ் பேச்சு. விசாரணை நடவடிக்கைகள். விசாரணை அலுவலர் நியமன ஆணை கிடைக்கப்பெற்றவுடன் போதுமான கால அவகாசம் தந்து நேர்முக வாய்மொழி ஆரம்ப கட்ட விசாரணைக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்தில் உரிய சாட்சியம் மற்றும் ஆவணங்களுடன் உரிய நேரத்தை குறிப்பிட்டு நேரில் ஆஜராகுமாறு அறிவுறுத்தி பிராசிக்யூஷன் தரப்பு மற்றும் டிஃபென்ஸ் தரப்பினருக்கு சம்மன்கள் உடனடியாக அனுப்பப்பட வேண்டும். நேர்முக வாய்மொழி விசாரணை நாளன்று அனைவரின் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு குற்றச்சாட்டு குறிப்பாணைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை சத்தமாக படித்து காண்பிக்க வேண்டும். ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது மறுக்கிறாரா என்பதை தெரிவிக்க கேட்டுக்கொள்ள வேண்டும். எந்தெந்த குற்றச்சாட்டுகளை குற்றம் சாட்டப்பெற்றவர் மறுக்கிறாரோ அந்தந்த குற்றச்சாட்டுக்களின் பேரில் வாய்மொழி விசாரணையினை மேற்கொண்டு தொடர வேண்டும். முதலில் பிராசிக்யூஷன் தரப்பாக குற்றச்சாட்டையும் அதற்கு ஆதாரமான ஆவண சாட்சியங்களையும் நபர்களின் சாட்சியங்களையும் பதிவு செய்ய வேண்டும். ஆவணங்களை பிராசிக்யூஷன் என்னிட ப்ராசிக்யூஷன் எக்ஸிபிட் 1, ப்ராசிக்யூஷன் எக்ஸிபிட் 2, ப்ராசிக்யூஷன் எக்ஸிபிட் 3 என்றவாறு எண்ணிட்டு, அதாவது PE1, PE2, PE3 என்றவாறு எண்ணிட்டு பதிவு செய்ய வேண்டும். நபர்களின் சாட்சியங்களை ப்ராசிக்யூஷன் விட்னஸ் PW1, PW2, PW3 என்று எண்ணிடப்பட்டு பதிவு செய்ய வேண்டும். ப்ராசிக்யூஷன் தரப்பு நபர்கள் சாட்சி அளிக்கும்போது குற்றம் சாட்டப்பட்ட நபரை அவர்களை குறுக்கு விசாரணை செய்யுமாறு கேட்க வேண்டும். சாட்சிமை சட்டத்தில் உள்ளவாறு விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். அதேபோல குற்றம் சாட்டப்பட்ட நபர் தரப்பில் தரப்பட்டுள்ள ஆவணங்களை டிஃபென்ஸ் தரப்பு எக்ஸிபிட் DE1, DE2, DE3 என்று எண்ணிட்டு பதிவு செய்ய வேண்டும். டிஃபென்ஸ் தரப்பு சாட்சியம் அளிக்க வரும் நபர்களின் சாட்சியத்தை டிஃபென்ஸ் தரப்பு விட்னஸ் DW1, DW2, DW3 என்று எண்ணிட்டு பதிவு செய்ய வேண்டும். மேற்படி ஆவண மற்றும் நபர்களின் சாட்சியத்தை பிராசிக்யூஷன் தரப்பில் குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும். குறுக்கு விசாரணையை தொடர்ந்து மறு குறுக்கு விசாரணை ரீகிராஸ் எக்ஸாமினேஷன் செய்ய அனுமதிக்க வேண்டும். கேட்கப்படும் கேள்விகள், சொல்லப்படும் பதில்கள் அனைத்தையும் அதே போல பதிவு செய்ய வேண்டும். விசாரணை நடவடிக்கைகளை பதியும் பக்கங்களின் அடிப்பகுதியில் அனைவரது ஒப்பத்தையும் பெற்று விசாரணை அலுவலர் சான்றொப்பமிட வேண்டும். விசாரணை நடவடிக்கைகள் குற்றச்சாட்டு வாரியாக வரிசை கிரமமாகவோ அல்லது சௌகரியத்திற்கு ஏற்றாற்போல வரிசை கிரமம் இல்லாமலோ செய்யலாம். விசாரணை நடவடிக்கைகள் ஒரே அமர்விலோ தேவைக்கேற்றவாறு ஒன்றுக்கு மேற்பட்ட அமர்வுகளிலோ மேற்கொள்ளலாம். விசாரணையின் போது பெறப்படும் விண்ணப்பங்களை நன்கு ஆராய்ந்து விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பான விண்ணப்பங்கள் பெறப்பட்டால் அதனை ஏற்றுக்கொண்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அவற்றின் மேல் விசாரணை அலுவலர் தேதியிட்ட கையொப்பமிட வேண்டும். விசாரணை நடவடிக்கைகள் முடிந்தவுடன் குற்றம் சாட்டப்பெற்ற நபரிடம் விசாரணை திருப்தி அளிக்கும் விதத்தில் நடைபெற்றதா என்றும் குற்றம் சாட்டப்பெற்ற நபருக்கு போதுமான அளவு வாய்ப்பு தரப்பட்டதா என்றும் விசாரணை நடவடிக்கைகள் எந்த ஒரு தரப்பினர் சார்பாகவும் ஓரம் சாய்வு இல்லாமல் நடைபெற்றதா என்றும் கேட்டு அது தொடர்பான சான்றுகள் குற்றம் சாட்டப்பட்டவரிடமிருந்து பெறப்பட்டு பதிவு செய்யப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்பட்ட நபரிடம் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் இறுதி தற்காப்பு விளக்கம் தருமாறு எழுத்து மூலமாக கேட்க வேண்டும். இவற்றையெல்லாம் முடித்து விசாரணை அறிக்கை எவ்வாறு தயாரிப்பது என்பதை
அடுத்த வீடியோவில் காணலாம்.